திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்களே எங்களுக்கு 2016 ஸ்டேட்டஸ் அடிப்படையில் 5 இடங்களை கொடுங்கன்னு கேட்குறாங்க. தியாகம் செய்யணும், இடங்களை குறைச்சிக்கோங்க, புதிய நண்பர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம்? இது திமுகவுக்கு நெருக்கடியா? கூடுதல் எண்ணிக்கை கூடுதல் நெருக்கடியா திமுகவுக்கு? கூடுதல் நெருக்கடி என்று சொல்ல முடியாது. திமுகவை நம்பி வருகின்ற கொள்கை பிடிப்புள்ள இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் இருந்து தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை காப்பாற்றுவோம் என்று நினைக்கக்கூடிய எல்லோரும் வந்து சரணடைகின்ற ஒரு இடம், சரணாலயமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்களுடைய தலைவர், நம்முடைய திமுக என்பதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் உருவாக்கி இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் வந்து நம்பி சரணடைகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அங்கே எந்த பூசலும் இல்லை, எந்த விதமான பிளவுவாதமும் இல்லை. எல்லோருடைய ஒரே நோக்கம் என்ன என்றால், எங்களுடைய தலைவர் சொல்வதை போல் இது தமிழ்நாட்டுக்கும் ஒன்றியத்துக்குமான போட்டி தானே தவிர வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லை. சித்தாந்த போட்டி, திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான போட்டி, தமிழ் மக்களுக்கும் ஆரிய மக்களுக்கும் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து இந்தியாவை ஆள துடிக்கின்ற அவர்களுக்குமான போட்டி. எனவே இந்த நிலையில் நாம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்திய மக்களின் நலனை கூட காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி அல்லது திமுக கூட்டணி தான் ஒரே வாய்ப்பு என்பதைத்தான் நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். தியாகம் செய்யுங்கள் என்று எங்களுடைய தலைவர் சொல்கிறார் என்றால் நாங்களும் குறைத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை சொல்றாருல்ல, நாங்கள் அதே எண்ணிக்கையில் இருப்போம், நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. வருகின்றவர்களுக்கு நம்பிக்கை தருவதை போல் யார் வேண்டுமானாலும் வருகிறார்கள் என்றால் அவர்களுக்குமான இடத்தை கொடுப்பதுதான் ஒரு கூட்டணி தலைவருடைய பண்பாக இருக்க முடியும். அதைத்தான் எங்களுடைய தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இதில் மிக முக்கியம், எங்களுடைய தலைவர் ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்தியாவை காப்பாற்றுவது, தமிழ்நாட்டை காப்பாற்றுவது, இந்துத்துவ சக்திகள், மதவாத சக்திகள் உள்ளே வராமல் காப்பாற்றப்படுவது என்பது ஒன்று மட்டும்தான். அந்த நிலையில் வைத்து பார்த்தால் எங்களுடைய தலைவரின் அந்த கோரிக்கை அல்லது வேண்டுகோள் அல்லது அவருடைய சிந்தனை என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டை சிறப்பாக வழிநடத்தும். வேற எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதை தவிர இப்போ இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி கனியூர்ல எங்களுடைய இளைஞர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இளைஞர் அணி தலைவர் அல்லது இளைஞர் அணி செயலாளர், துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்று பேசிக்கொண்டிருக்கிறார். அதில் அவர் ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, அதை நீங்கள் குறிப்பாக வைத்துக்கொண்டு எதிர்ப்பக்கத்தில் இருப்பவர்களிடம் கேளுங்க. எங்களுக்கு ஈடியை பார்த்தும் பயமில்லை, மோடியை பார்த்தும் பயமில்லை என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய களமாடி கொண்டிருக்கின்ற அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் அல்லது அவருடைய கூட்டணியால் இந்த வார்த்தையை உரக்க சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட துணிவு அவர்களுக்கு இருக்கிறதா? அப்படி என்றால் இந்த துணிவு இல்லாமல் அவர்கள் எதற்காக சரணடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நலனை, சுயநலனை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்கின்ற ஒற்றை செய்தியை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்க விரும்புகிறேன் உங்கள் மூலமாக. அதுதான். இப்ப திமுக இதே கூட்டணியோட தான் ஒரு 8 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. இந்த 8 தேர்தலும் ஒற்றை நோக்கத்திற்காக பாஜக என்ற கட்சிக்கு எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தக்கூடாது அப்படின்றதான் நோக்கமாக அன்னைக்கு பேசப்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக இத்தனை தேர்தலை சந்திச்சு வெற்றியை ஈட்டிய திமுக தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு ஷீல்டை காப்பாத்தலையா? மீண்டும் மீண்டும் கூட்டணி கட்சிகளே தியாகம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது எதனுடைய வெளிப்பாடு? இந்த வாய்ப்பை பயன்படுத்தியதா திமுக? இல்ல, இருக்கிற தொகுதிகள்ங்கிறது எவ்வளோ? 234 தானே. அதுவும் கூட எதிர்காலத்தில் குறையக்கூடும் என்கின்ற ஒரு நிலையை அந்த தொகுதி மறுசீரமைப்பின் மூலமாக பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இத்தனை தேர்தல்களில் நாங்கள் ஒரே கூட்டணி இடம் தான் மாறப்போகுது. இல்ல, எதுவா இருந்தாலும் மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் மாறுமா இல்லையா? நம்மளுடைய எண்ணிக்கை அதே மாதிரி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவரின் கொள்கை வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனா அதுக்கே இன்னமும் பதில் கிடைக்கல. அப்படிங்கிறப்போ இந்த எண்ணிக்கை குறையும் என்கின்ற அந்த நிலை இருக்கிறது. அதனால இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற நிலையில இத்தனை ஆண்டுகளாக அந்த கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை, எந்த இடத்திலுமே அந்த ஸ்டேட்டஸ் கோ மாறலையா? பாஜக கிட்ட இருக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஸ்டேட்டஸ் கோ இந்த 8 தேர்தலுக்கு பிறகு மாறவே இல்லையா? இல்லையே, மாறவே இல்லையே. இது வந்து பிஜேபி என்கின்ற அந்த கட்சியோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண் இல்லை, ஆரிய திராவிட முரண். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆரியம் என்பது எதை நோக்கியது? இந்துத்துவாவை நோக்கியது, மதவாதத்தை நோக்கியது, மொழிவாதத்தை நோக்கியது. அல்லது தனிநபர் சுதந்திரம், தனிநபர் வாழ்வியல் உரிமை, தனிநபருடைய சிந்தனை உரிமை, இதையெல்லாம் பறிக்கக்கூடியது ஆரியம்.
அதனோடு தான் எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கூட்டணியினர் அத்தனை பேருமே கூட்டணி தலைவர்கள் இந்த நோக்கத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற களம் அப்படின்றது திமுக வெர்சஸ் அதிமுக தான். அப்படி இருக்கும்போது பாஜகவை மையப்படுத்தி பாஜகவை காட்டி தொகுதிகளை குறைப்பது அப்படின்றது எதிர்கால சிக்கல அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு குரல் இப்ப மேலோங்கிட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு சில தலைவர்கள் பூடகமா பேசுறாங்க. அந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்காக இன்னும் அட்டாக் மோடுக்கு டிஎம்கே போதா? நீங்க ரொம்ப நம்புறீங்க இந்த தேர்தல்ங்கிறது திமுக அதிமுகவுக்கு எதிரான தேர்தல் தான் அப்படின்னு பைபோலார்னு சொல்றீங்க. இதுல அதிமுக பிக்சர்லயே இல்ல. அது கரைந்து காணாமல் போயாச்சு, கடுகு மாதிரி சிரித்து போயாச்சு. இனிமே அதற்கு மீட்பே கிடையாது. இனிமேல் அதிமுக மீது மக்கள் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அவர்கள் பிஜேபி என்கின்ற முகமூடியோடு தான் வந்து கொண்டிருக்கிறார். நீங்க இதை சொன்னீங்கன்னா அதிமுக காரர்களே சிரிப்பாங்கப்பா, எதிர்கட்சி தலைவரே சிரிப்பார். அதிமுக என்ற வார்த்தை இப்ப வார்த்தையாகத்தான் இருக்கிறதே தவிர கொள்கையாக திராவிட சித்தாந்தத்தோடு அண்ணாவின் வழியில் நடக்கவே இல்லை, இல்லவே இல்லை. மோடியா லேடியா என்று கேட்ட அந்த அம்மையாரின் கொள்கையை மறந்து, கொள்கை முழக்கத்தை மறந்து இவர்கள் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். இங்க அதிமுக இல்லவே இல்லை. திமுக பிஜேபி அல்லது திராவிடம் ஆரியம் என்பதுதான் இருக்கிறது. திராவிடம் மூலமாகத்தான் தமிழ்நாட்டின் நலனை காப்பாற்ற முடியும். கடந்த பல சம்பவங்களை நம்மால் அடுக்கிக்கிட்டே போக முடியும். எப்படி மும்மொழி கொள்கையை உள்ளே திணித்த போது அதிமுகவின் தலைவர் தலையாட்டி பொம்மையாக இருந்தார். சிஏஏ என்ஆர்சி வந்த போதும் அவர்கள் தலையாட்டி பொம்மையாக இருந்தார்கள். அல்லது எந்த இடத்துல குறிப்பிடுறீங்க நீங்க மும்மொழி கொள்கையை திணித்த போது தலையாட்டி பொம்மையா இருந்தார்? எதை சொல்றீங்க? அந்த டிஎன்பிஎஸ்சி மூலமாக வடமாநில தோழர்களும் வடமாநில இளைஞர்களும் தமிழ்நாட்டுக்குள் பணி பெற முடியும் என்கின்ற அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்தது அதிமுக ஆட்சி. அது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்க்கட்சியா இருந்த திமுகவும் ஒன்றும் பண்ண முடியலையே. அப்புறம் நாங்க போராட்டம் பண்ணுவோம். ஆனால் சட்டமன்றத்தில் அவர்கள் சட்டமாக உருவாக்கியது அவர்கள் தானே. அதை எக்ஸ்போஸ் பண்ணோம்ல. முதல் 2021 நாங்கள் வந்த உடன் செய்த முதல் மாற்றம் அதுதான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மொழியறி தேர்வு என்ற ஒன்றை வைத்து அந்த தமிழ் பேப்பரில் நீங்கள் தேர்வு ஆனால்தான் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு நடக்க முடியும் என்பதாக சொல்லி அதன் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வாய்ப்பை உறுதி செய்தது எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறுத்தர முடியுமா? அப்படியாக எல்லா நிலைகளிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டு மக்களின் மொழிக்கு விரோதமாக செயல்பட்டது அதிமுக என்பதை நீங்கள் மறுத்துவிடவே முடியாது. அதுதான் இப்போ உள்ள ஒரே சிக்கல். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது திமுகவுக்கும் பிஜேபிக்குமான போட்டி தானே தவிர அதிமுக என்பது கடலில் கரைத்த பெருங்காயமா மாறியே போயாச்சு. அதற்கென்று இனிமேல் முகம் இல்லை, அடையாளம் இல்லை, கொள்கை இல்லை, திராவிட சித்தாந்தம் இல்லை, மக்கள் நலன் மீதான வேட்பும் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திருமிகு சிவசங்கரி அவங்க நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீட்டை செய்யறது யார்? அதுக்கு அதிமுக அந்த தொகுதி பங்கீட்டை மேற்கொள்ளுமா, பாஜக மேற்கொள்ளுமா? என்ன சார் இதில் சந்தேகம்? தொடர்ந்து நாங்கள் ஊடகத்தில் செய்தி தொடர்பாளர் சொல்கிறோம், எங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் என்டிஏ உடைய தலைமை அதிமுக என்பது அமித்ஷா அவர்களிருந்து அவங்களுடைய மாநில தலைவர் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்குள்ள எந்த சலசலப்பும் இல்லை சார். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சியான அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்றார், பாஜகவுடன் தான் தொகுதி பங்கீட்டை நாங்கள் செய்வோம் என்று சொல்றார். சொல்லல. அதன் பிறகு கேட்டபோது அவர் என்ன கேள்வி சொல்றாரு தெரியுமா சார்? நீங்க இப்ப வச்சிருக்க தலைப்பு என்ன தெரியுமா? களத்தில் முந்துவது யார்? அப்ப நான் என் சைட்ல என்னென்ன செய்யறோன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க கேள்விகளை நீங்க வைங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முறையில் எடப்பாடியார் ஜூலை 7 இன்னைக்கு 184வது சுற்றுப்பயணம் வரைக்கும் தொடர்ந்து போற இடங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த திமுக அரசின் அவலங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளும் பட்டியலிட்டு எல்லா இடங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறார். கூடவே நாங்க என்ன பண்ணோம், போராட்டங்களை நடத்துறோம். ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்களும் சரி, அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்களும் சரி, மக்களை தெரிந்து அங்க நடக்கிற அவலங்கள், மணல் கொள்ளையா, கனிம வள கொள்ளையா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், இப்படி எல்லா இடங்களையும் அறவழியில போராட்டம் நடத்துறோம். ஒரு பக்கம் வழக்கறிஞர் பிரிவு மூலமாக நீதிமன்றங்களுக்கு போய் இப்ப நேற்று முன்னாள் நாங்க இடி கடிதம் மேல கடிதம் போட்டுச்சு. இவங்க ஏதோ மனித உரிமை, தனி மனித உரிமை, எத்தனையோ விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு என்ன அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குன்றதுக்கு நேற்று முன்னால் வந்த தீர்ப்பே போதும். இடி கடிதம் மேல கடிதம் போட்டு பயந்துகிட்டு அதுக்கு எஃப்ஐஆர் போடாம இருந்தீங்க. நாங்க வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்பு வாங்கி இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். 1080 கோடிக்கு ஊழல், என்னவோ கிணறு வெட்ட பூதம் கிளம்பி வந்த கதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு எந்த பிரச்சனை, இன்னைக்கு அதன் பின்னாடி மிகப்பெரிய அதிகாரிகள் IAS IPS வரைக்கும் இருக்கிறதா இன்னைக்கு எல்லாமே ஊடகத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வழக்கறிஞர் பிரிவு மூலமாக ஒரு போராட்டம். இன்னொரு பக்கம் என்ன பண்றோம், எல்லா இடங்களையும் மக்களை போய் சந்திக்கிறோம்.
இவங்க சொன்னாமல் காணாமல் போய்விட்டது, முகம் இல்லை என்றாங்களே. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி உங்க முதலமைச்சர் தானே எடப்பாடியாருக்கு பாராட்டு தெரிவிச்சாரு. சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்காக பாராட்டுன்னு பிரதான எதிர்க்கட்சியா 75 சீட்டோடு கூட்டணியில உட்கார்ந்துட்டு உங்களை தெரிக்க விடுறோம், நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம ஓடி ஒளியுறீங்க, நீங்க எங்களை பத்தி பேசுறீங்க, நாங்க முகம் தெரியாம அடையாளம் தெரியாம தனி மனித உரிமையை பத்தி பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர் வீட்டுல மலத்தை கொட்டுறீங்க. நீங்க உரிமையை பத்தி நீங்க பேசலாமா?